சிவனை வழிபட்டால் போதும் என்கிறார் காஞ்சி மகாபெரியவர். திரிபுர அசுரர்களை சம்ஹாரம் செய்த சிவபெருமானே, என் பிழைகளை பொறுத்தருள்க என்று வேண்டுகிறது ஒரு ஸ்லோகம். அதென்ன பிழைகள்? போன பிறவியில் நமஸ்காரம் செய்யாதது ஒரு பிழை. வரப்போகும் பிறவியில் நமஸ்காரம் செய்யாமல் இருக்கப் போவது இரண்டாவது பிழை. இப்போது ஒரு பிறவி ஏற்பட்டிருக்கிறது என்றாலே, போன பிறவியில் உன்னை நமஸ்கரிக்கவில்லை என்று புரிகிறது. என்னோட போன பிறவியில நான் சாமி கும்பிடல, சிவன பூஜை பண்ணல, நமஸ்காரம் பண்ணல. அதனால தான் எனக்கு இந்த பிறவி வந்திருக்கு. இல்லாவிட்டால் அப்போதே மோட்சம் கிடைத்திருக்குமே! சரி, அடுத்த பிறவியில் நமஸ்கரிக்க மாட்டேன் என்பது ஏன்? இந்த பிறவியில் உன்னை நமஸ்கரித்தேன் அல்லவா? அதனால் எனக்கு இனி அடுத்த பிறவி தரமாட்டாய். அடுத்த பிறவியே இல்லை என்ற நிலைமையில் நமஸ்காரமே செய்ய முடியாதல்லவா? எனவே போன பிறவி, வரும் பிறவிகளில் உன்னை நமஸ்கரிக்காத குற்றத்தை மன்னித்து விடு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சிவனை நமஸ்காரம் செய்தால் போதும். பிறப்பு, இறப்பு சக்கரத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். நமஸ்காரம் செய்வதை தண்டம் சமர்ப்பித்தல் என்பார்கள். தண்டம் என்றால் கழி அல்லது கோல். கையில் உள்ள மரக்கோலை அப்படியே விட்டுவிட்டால் தடாலென விழுந்துவிடும். இந்த உடல் சிவனுக்கு சொந்தமானது என்ற எண்ணத்துடன் செய்வதுதான் நமஸ்காரம். உதவாத பொருளை இது ஒரு தண்டம் என்பார்கள். அப்படி தண்டமான பொருள்தான் உடல். இதை இயக்கும் சக்தியை கொடுத்தது சிவன்தான். இந்த உடம்பை ஏதோ நாம் தாம் தாங்கி நடத்துவதாக மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அந்த ஆணவ எண்ணத்தை போக்கும் அடையாளமாகத்தான் நமஸ்காரம் செய்கிறோம். அதுதான் தண்டம் சமர்ப்பித்தல் என்பது. பொறுப்பை பூரணமாக ஒப்படைத்தேன் என்பதன் அடையாளமாக தரையில் படும்படி விழுந்து வணங்குகிறோம். கொஞ்சம் பொறுப்புகளை நமக்கென்றே வைத்துக் கொண்டால் கூட கடவுள் அதை ஏற்க மாட்டார். சர்வேஸ்வரா, உன்னை சரணடைந்தேன் என நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் ஒப்படைத்த பின் விழ வேண்டும். அப்படி செய்தால் கருணைக் கடலான சர்வேஸ்வரன் நம் பாரத்தை ஏற்று அருள் புரிவார் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். இப்ப